ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம எக்ஸலில் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் அப்புறம் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு டேட்டா இருக்குது, இதில் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன். டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் இந்த செல்லை கொடுத்துடலாம். D6 என்ற செல்லை கொடுத்துட்டு காலம் டீலிமிட்டரில் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்பேஸை கொடுத்துடலாம். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். இப்போ ஸ்ப்ளிட் ஆகி வந்துடுச்சு தனித்தனியாக. இப்போது டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை கொண்டு வரோம். இந்த டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் தான் அரே. இதை எப்படி செலக்ட் பண்ணி பார்த்தோன்னா அதோட ரிசல்ட் தெரியும் மேலே. இதான் அரே இதான் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட். அரே டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் தான். ரோ நம்பர்ன்ற ஆர்குமெண்ட்டில் இந்த செல்லை கொடுத்துடலாம். F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ ஒரு எரர் வரும். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. ஆனால் ஃபில் பண்ணும்போது எரர் வரும். அதுக்கான காரணம் இங்கே F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணலை. இப்போ லாக் பண்ணியாச்சு. இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போது இதை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ண உடனே ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், விச் பார்ட் ஆஃப் டேட்டா இஸ் டிஸ்பிளேடுன்ற ரோவில் இந்த நம்பர்ஸ் ட்ராப் டவுன் இருக்குது. இந்த ட்ராப் டவுனில் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். MRDK இப்போ சேஞ்ச் பண்ணோம்னா மறுபடியும் DM இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.